Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரீவைன்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம். ஆக்சுவலா இந்த உண்மை சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரெப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. மோஸ்டா இவங்கள இந்த கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் எனக்கு ஜுரம் வந்தாலும் கிளினிக் ஊசி போடலான்னு போயிருப்பேன். அந்த இடத்துல நல்லா டிப்டாப்பா டாக்டருக்கு ஈக்குவலா ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் கிடைக்கிற கேப்ல உள்ள டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருவாரு. ரீசன் பார்த்தீங்கன்னா, அவரோட வேலையே இந்த மெடிசனை டாக்டருக்கு சேல் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது. அப்படிப்பட்ட ஒரு சேல்ஸ் ரெப்புக்கு நடந்த ஒரு அமானுஷ பயங்கர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியுங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போகலாம். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்குமே இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் ருத்ரன். ஆல்ரெடி ருத்ரன் இவரோட லைஃப்ல நடந்த ஒரு சில பேய் சம்பவங்களை நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். அதுல ஒண்ணு, ருத்ரன் இவருடைய ஃப்ரெண்டை பருவதமலைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கு ரீசன் அந்த நண்பர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு. பட் அந்த நண்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ருத்ரன் இவருக்கே தெரியாம பாட்டில்லாம் வாங்கி பேக்ல வச்சுட்டு சைலண்டா மழைலாம் ஏறி இறங்கிட்டு அண்ட் கொஞ்சம் தூரம் ரிட்டர்ன் வரும்போது பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தனியா போயிட்டு குடிச்சிட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல நிறைய பேய் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இது மட்டும் இல்லாம திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு பெரிய மலையில பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சிவலிங்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு நண்பரை கூப்பிட்டு போயிட்டு வழிபட சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த நண்பர் அவர் பெரிய ஒரு சிவன் பக்தர் அப்படின்றதுனால அங்க இருக்கிற சிவலிங்கத்தை தெரியாம தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதன் மூலியமா பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சம்பவத்தை ஆல்ரெடி நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், ருத்ரன் இவரும் இந்த மாந்திரிக கலையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. அதுக்கு ரீசன், யாராச்சும் இந்த பேய் பிசாசு பிரச்சனை எல்லாம் மாட்டினாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக. ஸோ நல்ல வழியில தான் இவரும் பயன்படுத்துறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கும் ஒருத்தவங்க இந்த பேய் பிரச்சனையால மாட்டினவங்க, அதான் சேல்ஸ் ரெப்புன்னு சொல்லியிருப்பேன்ல, அவரும் வந்திருக்காரு. அவர் லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை கேட்ட ருத்ரன் இவரும், அடப்பாவி இவ்வளவு ஆழமா மாட்டிருக்கே அப்படின்னு இவரே கொஞ்சம் திக்குமுக்காடி இருக்காரு. பட் அந்த பிரச்சனையில இருந்து அவரை காப்பாத்தினாரா இல்லையாட்டுன்றதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். அந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர் இவருடைய பேரு சிவா. ஆனா இவருக்கு எந்த இடத்துல இந்த பேய் பிரச்சனையில மாட்டினாரு அப்படின்னு அந்த லொகேஷனை, பர்டிகுலரா அந்த ரோடா இருக்கட்டும், அந்த லொகேஷனா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன், நாலு பின்ன அந்த வழியா நைட் டைம்ல வரவங்க ரொம்பவே பாதுகாப்போட வரணும். ஏன்னா இப்பவும் அந்த பிரச்சனை அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஏரியாவோட லொகேஷனை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பர்மிஷனோட தான் அந்த ஏரியா லொகேஷனை நான் மென்ஷன் பண்றேன். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் ருத்ரன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் ஒரு மாந்திரிகவாதி. பட் நல்ல விஷயத்துக்காக தான் மாந்திரிகத்தை பயன்படுத்துறாரு. அண்ட் இந்த பிரச்சனை இவருக்கு நடக்கல, ஏன்னா இவர் ஒரு மாந்திரிகவாதி. இந்த பிரச்சனை யாருக்கு நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரன் இவர்கிட்ட உதவி கேட்டு வந்த ஒரு குடும்பத்தினர், அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்றவருக்கு தான் அந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. அண்ட் சிவா இவர் நாகப்பட்டினமும் சேர்ந்தவர். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் ஒரு மெடிக்கல் ட்ரிப்பாகவும் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மெடிக்கல் ட்ரிப் வேலையில பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எந்த டாக்டர் போய் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சம்டைம்ஸ் அந்த மெடிக்கல் ரெப் அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப நேரம் அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லொகேஷன் ரொம்பவே தூரமாக கூட இருக்கும். அதே போலதான் சிவா இவரும் எந்த நேரத்தில் எந்த டாக்டர் போய் பார்ப்பாரு அப்படின்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த டாக்டர் உனக்கு இந்த டைம்ல தான் அப்பாயின்மெண்ட், இப்போ வந்து பாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அது நடுராத்திரியா கூட இருக்கலாம். ஸோ அப்படி எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த சமயம் அந்த டாக்டரை பார்த்து அந்த மெடிசனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி தான் சிவா இவருடைய லைஃப் போயிட்டு இருக்கு. நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் சிவா இவருக்கு திருவாரூர்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட நைட் டைம்ல ஒரு 11 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த டாக்டர் கண்டிப்பா அந்த டைம்ல போய் பார்த்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவரு அதுக்கப்புறம் எந்த டைம்ல அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு இவருக்கும் தெரியாது. ஸோ இதனால சிவா இவரும் திருவாரூர் போறாரு. ஆனா திருவாரூர் எந்த ரூட் வழியா, பைக்ல எந்த ரூட் வழியா போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஒரு வழியா தான் போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல 4 ரோடு அப்படின்ற ஒரு இடமும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி அந்த 4 ரோடு வழியா வந்தா அங்க கொலப்பாடு
அப்படின்ற ஒரு ஏரியாவும் இருக்கும். அண்ட் அந்த வழியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சுடுகாடு அண்ட் இடுகாடு அந்த வழியா இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்பவே அமானுஷமான ஒரு பாதையா இருந்துட்டு இருக்கு. இப்படி இந்த இடத்தெல்லாம் கடந்து கரெக்டா அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பார்த்து அவர்கிட்டயும் அந்த மெடிசனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் ஒரு வழியா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசி சுமூகமா முடிச்சிட்டு நடு ராத்திரி போலதான் திரும்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த கிளினிக்கா ஹாஸ்பிட்டலாம் சரியா தெரியல அந்த இடத்தை விட்டு சிவா இவரும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா இவருடைய நண்பர்கள் அந்த சரௌண்டிங்ல மற்ற டாக்டர் எல்லாம் பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்ல மீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் சிவா இவரோட சேர்த்து. இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வர வழியிலே சாப்பாடு கூடவே சரக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இப்ப இந்த டைம்லயே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது, வீட்டுக்கு போனோன்னு தூங்கிடலாம். அது மட்டும் இல்லாம ரொம்பவே டயர்டா இருக்கு, ரொம்ப பசிக்குது அப்படின்றதுனால அவளுடைய நண்பர்கள் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சிவா இவர்கிட்டயும் கொஞ்சம் மதுபானமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இவங்க ஒன்னா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வழியா வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல நிறைய சுடுகாடு இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சுடுகாடு இருக்கு. பட் அது பார்க்கறதுக்கு சுடுகாடு மாதிரியே தெரியாது. ஏன்னா அங்க வர சடலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரமாவே போட்டு எரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சுடுகாடு மாதிரியே தெரியாத அந்த இடத்து உள்ளேயும் போறாங்க. ஆக்சுவலா அது ஒரு சுடுகாடு தான். ஸோ அந்த நண்பர்கள் சிவா இவங்க 4 பேருமே அந்த சுடுகாட்டுக்குள்ள கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் அங்க ரிலாக்ஸா அந்த சாப்பாடையும் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க, கூட அந்த மதுபானத்தையும் திறந்து வைக்கிறாங்க. இதுல ஹைலைட்டா சொல்ல வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா மதுபானம் குடிக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா நான்வெஜ், அதாவது அசைவ சாப்பாடு இல்லாம இருக்குமா என்ன. ஸோ அதனால அவங்க அந்த இடத்துல அசைவ சாப்பாடெல்லாம் வாங்கி ஃபுல்லா 4 பேருமே நல்லா வயிறார சாப்பிடறதுக்கும் வச்சிருக்காங்க. இப்படி அந்த இடத்துல அந்த மதுபானத்தையும் குடிச்சிட்டு அப்படியே அங்க இருக்கிற அந்த அசைவ சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இங்க இருக்கிற சிவா இவருக்கு தெரியாது நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சொல்ல போனா இது நம்ம உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய ஒரு பிரச்சனைல மாட்ட போறோம் அப்படின்னு அப்ப அவருக்கும் தெரியாம இருந்திருக்கு. இப்படி நல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டை விட்டு வெளியிலயும் வராங்க. இதுல சிவா இவர் என்ன பண்றாருன்னா ஆல்ரெடி அங்க கொஞ்சம் மிச்சம் வச்ச அசைவ பொருள் இந்த கறிலாம் இருக்கிற சாப்பாட்டை அப்படியே பார்சல் பண்ணி அதை எடுத்து பேக்லயும் வச்சுக்கிறாங்க. பொதுவா பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுடுகாட்டுக்கு நம்ம ஏதாச்சும் எடுத்துட்டு போனோம்னா அதை மோஸ்டா எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுலயும் முக்கியமானது ஒண்ணு இந்த அசைவ சாப்பாடு. ஆனா இந்த இடத்துல சிவா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதை அந்த இடத்துல திறந்து வச்சு சாப்பிட்டது மட்டும் இல்லாம அதை அப்படியே மூடி, அதாவது மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை அப்படியே மூடி அவரோட பேக்ல வச்சுட்டு அந்த இடத்த அந்த சுடுகாட்டை விட்டு வெளியிலயும் வராங்க. இப்படி சுடுகாட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மத்த 3 நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த இடத்த விட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வேற வழியா அவங்கவுங்க ஊருக்கும் போறாங்க. பட் சிவா இவர் மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த 12 சுடுகாடு இருக்குல்ல அந்த வழியா தான் அந்த கொலைப்பாடு அப்படியே அந்த இடத்த தாண்டனா கலைஞர் பிறந்த ஊரு. ஸோ இப்படி இந்த வழியா தான் அவரும் போக வேண்டியிருக்கும். இப்ப அந்த 3 நண்பர்களும் அவங்களும் சேல்ஸ் ரெப்பு தான், அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சிவா இவரும் இந்த அசைவ சாப்பாடை அப்படியே ஃபுல்லா பேக்ல பேக் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு அந்த வழியா அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்காரு. இப்படி பைக்ல அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிவா இவரும் கொஞ்சம் போதையில தான் இருந்துட்டு இருக்காரு. பட் வண்டியை ஸ்டெடியா வீட்டுக்கு ஓட்டிட்டு போற அளவுக்கு தெளிவா தான் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் குடிச்சதுனால அந்த இடத்துல நடந்த அமானுஷமான விஷயம் எதையுமே அவரால் ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா ஏற்கனவே அவரோட உடம்புல இந்த ஆல்கஹாலோட தாக்கம், மதுவோட தாக்கம் அதிகமா இருந்ததுனால சுத்தி நடக்கிற விஷயத்தை பத்தி அவருக்கு பெருசா கவலை எதுவுமே தெரியல. ஆனா அந்த இடத்துல ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் கண்டுக்காம சிவா இவரும் அப்படியே சேஃபா எப்படியோ வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே சைலண்டா அவரோட ரூம்ல படுத்துக்கிறாரு. ஆனா அப்படி படுத்தவர் கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 37 நாள் வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்காரு. முழிப்புலாம் இருக்கு, பேசுறாரு. ஆனா அவரால் அந்த பேசுறதை தவிர வேற எந்த செயலுமே தானா செய்ய முடியல. அவர் பாத்ரூம் போறதா இருந்தா கூட வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் உதவி பண்ணாதான் அவரால் அந்த இயற்கை உபாதையை கழிக்கவும் முடியும். ஆரம்பத்துல சிவா இவருடைய குடும்பத்துல நினைச்சது என்னன்னா, ஒருவேளை நம்ம பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஏதாச்சும் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு இந்த மாதிரி உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கான் போல இருக்கு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அந்த டெய்லி ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு வரான், இதெல்லாமே உடல் அசதினால இந்த பிரச்சனை அப்படின்னு அவங்களும் பெருசா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. ஆனா நாள் பட அடுத்தடுத்த நாள் போக போக வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. சரி இது என்னன்னு பாக்குறதுக்காக அவரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஆனா அவரை கூட்டு போன எல்லா ஹாஸ்பிட்டலையும் உடம்ப செக் பண்ணியும் பார்த்திருக்காங்க. பார்த்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலா தான் இருக்காரு. ஆனா என்ன ரீசனால இவரால் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்காரு, அதுவும்
எத்தனை நாள் இப்படி இருக்காருன்னு எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லை அப்படின்னு எல்லாருமே கை வச்சிடுறாங்க. ஸோ இதனால வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து அப்படின்னு நிறைய டாக்டர் பார்க்குறாங்க, நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்குறாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை. கிட்டத்தட்ட 37 நாள் வரைக்கும் அந்த நபர் சிவா அவரும் வீட்டில் படுத்த படுக்கையாக தான் இருந்துட்டு இருக்காரு. கடைசியா அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இது மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஏதாச்சும் விஷயமா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. அப்படி தோணி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போதுதான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண ருத்ரன், இவருடைய பேரும் தெரிய வருது. சரி, இவர்கிட்ட கூப்பிட்டு போனா இந்த பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ, இது என்ன ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சிவா அவரும் ருத்ரன் இவர்கிட்டயும் கூட்டிட்டும் வராங்க. இப்படி எல்லாருமே ருத்ரன் இவர் இருக்கிற இடத்துக்கும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி 37 நாள் படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் ஒரு சேல்ஸ் ரெப்பு தான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, மருத்துவ ரீதியா நாங்க எல்லாமே செக் பண்ணிட்டோம், ஆனா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும்னு ருத்ரன் அவர்கிட்டயும் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு சந்தேகம் வருது. 37 நாள் ஒரு மனுஷன் எப்படி படுத்த படுக்கையா இருக்க முடியும்? அதுவும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிருக்காங்க, ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவரும் உண்மையிலே சிவா இவருக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ருத்ரன் இவருக்கு முன்னாடி சிவா அவரை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு சிவா அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த இடத்துல ருத்ரன் இவரும் கண்ணை மூடி உண்மையிலே இந்த நபருக்கு என் முன்னாடி பாதிக்கப்பட்ட இந்த நபருக்கு என்னதான் பிரச்சனை, எந்த ஒளிவு மறையுமே இல்லாம எனக்கு காட்டுங்க அப்படின்னு அவர் இந்த மாந்திரிகத்துக்காக ஒரு காவல் தெய்வத்தையும் வந்து கூட வச்சிருப்பாரு. அதாவது கார்டியன் மாதிரி. அந்த கடவுளோட உதவி மூலியமா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவருக்கும் தெரிய வருது. அப்படி கண்ணை திறந்த உடனே ருத்ரன் இவரும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா இப்ப படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்கிற சிவா இவரோட உடம்புல 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 விதமான ஆன்மாக்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 3 ஆன்மாக்களும் சாதாரண ஆன்மா இல்லை, துர் ஆன்மாக்கள். அதாவது இந்த 3 ஆன்மாக்களும் பார்த்தீங்கன்னா எந்தவித சுக துக்கங்களையும் வந்து அனுபவிக்காம அல்பாயுஸ்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விஷயமே அனுபவிக்காம ஒரு 3 பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்து போன 3 துர் ஆன்மா தான் இப்ப இவரோட உடம்ப ஆக்கிரமிச்சு இவரை படுத்த படுக்கையா வச்சுட்டும் இருக்கு. அதுல ஒரு பெண் ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு துர் ஆன்மானாலே அதை துரத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3மே துர் ஆன்மானா என்ன பண்றது அப்படின்னு ருத்ரன் இவரும் கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த ஆன்மாக்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அது மோஸ்டா என்னன்னு தெரிஞ்சா அதை நம்ம பூர்த்தி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு அவரும் ஒரு கணிப்புக்கு வந்து அங்க சிவா அவரோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய தேவை என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ எப்பவும் போல அந்த 3 ஆன்மாக்கள், அந்த 3 துர் ஆன்மாக்களும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் மட்டும் கிடையாது, இவன் கூட வந்த மற்ற எல்லாருமே நாங்கள் பேயா அலைஞ்சிட்டு இருக்கிற, அதுவும் கொலை பசியில் அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்து எங்க இடத்துலயே வந்து எங்க முன்னாடியும் சாராயம் குடிக்கிறதா இருக்கட்டும், கரிசோறு சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்க முன்னாடி எங்க இடத்துல அட்டொழியமும் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆல்ரெடி எந்த விதமான ஆசைகளையும் அனுபவிக்காம தான் நாங்களும் இறந்து போனோம். அந்த இடத்துல ஒரு வெறியோட நாங்கள் சுத்திட்டு இருக்கும் போது எங்க கண்ணு முன்னாடி இவனுங்க நாங்க அனுபவிக்க முடியாத விஷயத்தெல்லாம் இவனுங்க லைஃப்ல அனுபவிச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? அண்ட் இது எல்லாமே எங்களை கோவப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அதனாலதான் நான் குறிப்பா இவனை பொசாஸ் பண்ணேன். அதுக்கு காரணம் இந்த மொத்த விஷயத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு சிவா அவரை கை காமிச்சு இந்த ஒரு காரணத்தினாலதான் இவனை நாங்க பொசாஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த 3 ஆன்மாக்களும் சொல்லி வச்ச மாதிரியும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட ருத்ரன் இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் செஞ்சது தப்பு தான், உங்க இடத்துல வந்து இதெல்லாம் சாப்பிட்டுருக்க கூடாது, அதுக்குன்னு நீங்க தான் வாழ வேண்டிய வயசுல எல்லாத்தையும் விட்டு இறந்தும் போயிட்டு இருக்கீங்க, இது இயற்கை, இது எதுவும் பண்ண முடியாது, உங்க நேரம் உங்க ஆயுசு அவ்வளவுதான். ஆனா இவர் வாழ வேண்டியவர் அண்ட் இவரை நம்பி ஒரு குடும்பமும் இருந்துட்டு இருக்கு, இவரை இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, இவரோட உடம்பு விட்டு இப்பவே வெளியில வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆன்மாவும் கொஞ்சம் திமிர்த்தனமும் பண்ணிருக்கு. இருந்தாலும் ருத்ரன் இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய குலதெய்வத்தை அந்த இடத்துல முன்னிலையா வச்சு அங்க இருக்கிற அந்த 3 ஆன்மாக்களையும் அவரோட உடம்பை விட்டு வெளியிலையும் ஓட்டுறாங்க. ஆனா அப்படி வெளியில ஓட்டுனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணல. டைரக்டா அந்த ஆன்மாக்களை ஓட்டுனதுக்கு அப்புறம் சிவா இவரோட கையில ஒரு கயிறம் வந்துருச்சும் கட்டி விடுறாங்க. அண்ட் ருத்ரன் இவரும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நல்ல விதமா தான் சொல்லி அனுப்புறாங்க. பட் அதுல தெளிவா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சிவா இவரும் சரி அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன், அந்த 3 ஆன்மாக்களை வெளியில துரத்துனதுக்கு அப்புறம் சிவா அவரால் ஓரளவுக்கு அசைஞ்சு அண்ட் அட்லீஸ்ட் தள்ளாடி நடக்கிற அளவுக்கு அவரும் கொஞ்சம் குணமாக்குறாரு. ஸோ அப்ப சிவா அவர்கிட்டயும் சொல்றாரு, நீங்க குணமானதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு அந்த வழியா போறதை தவிர்த்துருங்கன்னு சொல்றாரு. அண்ட் சிவா இவரும் சரிங்க நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து
இருந்து அவர் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாரு. ஆனா பிரச்சனை இதோட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இதோட முடியல. இதுக்கு அடுத்தடுத்த நாள் மறுபடியும் பிரச்சனை இல்லை, சிவா அவரே மாட்டிக்கிறாரு. இப்படி ஒரு சில நாளில் சிவா இவருடைய உடல்நிலையும் சரியாயிருது. அதுக்கப்புறம் அவரும் பழையபடி வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி வேலைக்கு கிளம்பி மற்ற இடத்துலையும் போயிட்டு வர்றாரு. அதே போல பார்த்தீங்கன்னா திருவாரூர் கிட்ட அந்த 12 சுடுகாட்டை தாண்டி போனா அதே சைக்காட்ரிஸ்ட், அதே மனோ தத்துவ நிபுணர் நம்ம சிவா இவருக்கும் கால் பண்ணி மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஒன்றும் கொடுக்குறாரு. இப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்த இந்த ஒரு விஷயத்த சிவா இவரால் தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணா அவரோட வேலை போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால சிவா இவர் என்ன பண்றாருன்னா அந்த கையில கயிறுலாம் கட்டியிருப்பாங்கல்ல, நம்ம ருத்ரன் இவர் கட்டியிருப்பாரு, அதை எந்த சூழ்நிலையில அதை கழட்டினாரு, அவரே கழட்டினாரா இல்ல அங்க இருக்கிற அந்த ஆன்மாக்கள் இவர் உடம்பை விட்டு வெளியில் வந்ததுல அந்த ஆன்மாக்கள் கழட்ட சொல்லிச்சா ஏதாச்சும் மிரட்டுச்சா அப்படின்னு எந்த ஒரு நிலவரமும் தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் எதுக்காக இந்த கயிறை கழட்டினீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா கூட அதை பத்தி சிவா எந்த ஒரு விஷயமும் சொல்லல. அண்ட் அங்க இருக்கிற அந்த மனோ தத்துவ நிபுணர் அவரை பாக்குறதுக்காக மறுபடியும் போயிருக்காரு. அண்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லை கோவிலான ஒரு ஐயனார் கோவிலும் இருக்கு. ஆனா அந்த கோவிலே பாத்தீங்கன்னா இந்த படையாச்சி இன்னும் ஒரு சில காவல் தெய்வங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படியே வேலையை முடிச்சுட்டு அந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி உயரத்துல ஒரு உருவம் நிக்கிறது சிவா இவரும் பாக்குறாரு. ஆரம்பத்துல சிவா இவரு பார்க்கும்போது யாரோ ரோட்ல நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுதான் இவரும் கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனா ஆல்மோஸ்ட் அந்த 4 அடி உயரம் இருக்கிற அந்த உருவத்துக்கிட்ட கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் வண்டி நிறுத்திட்டு யார் அது நடு ரோட்ல நிக்கிறா அப்படின்னு தெளிவா பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரியுது அங்க இருக்கிறது சாதாரண மனுஷனோ பெண்ணோ கிடையாது, அது ஒரு இறந்து போன ஆன்மா. ஆனா நிக்கிற அந்த 4 அடி உயரமான அந்த உருவமும் சிவா இவரை ஒரு மாதிரி கொடூர பார்வையோட அதுவும் தலையை தொங்க போட்டு தான் பார்த்துட்டும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவா இவருடைய உடம்பு, அவரோட உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் அப்படியே தீப்பிடிச்சு எரியிற மாதிரி ஒரு உணர்வும் அவருக்கு இருக்கு. சொல்லப்போனா நம்மள உயிரோட தீயில வச்சு எரிச்சா எந்த மாதிரி வலி இருக்கும் அந்த மாதிரி வலியை வந்து அந்த இடத்துல சிவா அவரும் தத்ரூபமா உணர்றாரு. ஆனா அவரோட கையை சாதாரணமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதமான தீக்கான அறிகுறியும் கிடையாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சுயநினைவை இழந்துட்டே வர்றாரு. இன்னும் ஒரு சில செகண்ட்ல பார்த்தீங்கன்னா சிவா இவரும் மயக்க நிலைமை போறதுக்கு, மயக்க நிலைமையா இல்ல இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா மயக்க நிலைமைன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி மயக்க நிலைமைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல இன்னொரு உருவம் இருக்கிறதையும் பார்க்கறாரு. ஆனா அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கும் அந்த மயக்கெல்லாம் தெளிஞ்சு கொஞ்சம் தைரியமும் பிறக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண் பார்க்கறதுக்கே அப்படியே மங்களகரமா இருக்காங்க. அப்படியே பார்த்தாலே அப்படி கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, சிவா இவருக்கும் ஓரளவுக்கு அந்த தைரியம் பிறக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா அந்த பெண் அவங்களும் நம்ம சிவா இவரை நோக்கியும் வராங்க. அப்பதான் சிவா இவருக்கே தெரியுது எனக்கு முன்னாடி அந்த 4 அடி கொடூரமான உருவம் மட்டும் இல்லை, என்னை சுத்தி அந்த அல்பாய்ஸ்ல இருந்து போன 3 பேய்களும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்பதான் அவரும் சுத்தி பார்த்திருக்காரு. ஆனா அங்க இருக்கிற அந்த தெய்வீகமான அந்த ஒரு பெண்ணும் சிவா இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த 3 பேய்களும் பார்த்தீங்கன்னா சிவா இவரை நெருங்கிறதுக்கு சொல்ல போனா சிவா இவரை பார்க்கறதுக்கு கூட பயந்துருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அந்த 3 உருவமும் இந்த இடத்த விட்டு அலறி அடிச்சு ஓடி இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அந்த பெண்ணும் சிவா இவர்கிட்ட இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ வீடு போய் சேர்ற வரைக்கும் உன் மனசுல பெரியாச்சி தெய்வத்தை வந்து மனசுல நினைச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிவா அவரும் பயம் இல்லாம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா அங்க இருந்த அந்த பெண்ணா ஆளையே காணும். அப்பதான் சிவா அவரே ஒரு விஷயத்த உணர்றாரு, வந்தது வேற யாருமே இல்லை, காவல் தெய்வமான பெரியாச்சி தான் அப்படின்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்க ஒரு ஐயனார் கோவில் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கோவில் இருக்கிற அந்த இடத்தையும் கலந்து போறாரு. அந்த இடத்துல ஐயனார் சாமியும் இருக்காரு அண்ட் பெரியாச்சியும் இருக்காங்க. அதுல பெரியாச்சி அவங்கள பார்க்கும்போது தான் சிவா இவருக்கே புரியுது வந்தது இவங்க தான், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு ரொம்பவே நிம்மதியா வீடு போய் சேர்றாரு. ஆனா இப்ப வரைக்கும் சிவா இவருக்கு இந்த மாதிரி பேய் விஷயம் நடக்குது அப்படின்னு இந்த பக்கம் ருத்ரன் இவரும் இருக்காருல, அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆனா அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் சிவா அவரும் ருத்ரன் அவருக்கும் கால் பண்ணி, ஐயா நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா என்னை விட்டு இந்த பிரச்சனை எல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா திரும்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு, நீங்க என்னதான் பண்ணி விட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியா சிவா அவரும் ருத்ரன் இவர்கிட்ட கேட்கும்போது ருத்ரன் இவரும் இது
திரும்ப அந்த பிரச்சனை வந்ததா? சரி, உங்க கையில ஒரு கயிறை கட்டி விட்டேனே, அது இருக்கா? அண்ட் நீங்க நேற்று நைட்டு எந்த வழியா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சிவா அவரும் தெளிவா சொல்லிடுறாரு, என் கையில இப்ப அந்த கயிறுலாம் இல்லை. அண்ட் நேற்று நைட்டு நான் எப்பவும் போயிட்டு வந்த மாதிரி அதே வழிதான், அந்த 12 சுடுகாடு இருக்கிற அதே வழிதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ருத்ரன் இவருக்கும் கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தீங்க, அந்த பிரச்சனைல இருந்து நானும் உங்களை வெளியில கொண்டு வந்துட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் அந்த பக்கம் போகாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா உங்களை யாரு நான் சொன்னதை கேட்காம அந்த பக்கம் போக சொன்னா அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் வாக்குவாதமும் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நைட்டு நீங்க எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது சிவா இவரும் கிளியரா சொல்லிடுறாரு, அந்த இடத்துல காவல் தெய்வமான பெரியாச்சி அவங்க தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க. சோ இந்த விஷயத்துல இருந்து என்ன முழுமையா வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப ருத்ரன் அவர் என்ன கேட்கிறாருன்னா, சரி உங்களுடைய சொந்த ஊர் எது, உங்க குலதெய்வம் யாரு அப்படின்னு கேட்கும்போது சிவா அவரும் சொல்றாரு, எங்க குலதெய்வம் அசகண்டன் வீரன் அப்படின்னு சொல்லும்போது ருத்ரன் இவர் என்ன பண்றாருன்னா, நான் உங்க சொந்த ஊருக்கே வரேன், உங்க சொந்த ஊர்ல இருக்கிற உங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம், கண்டிப்பா அந்த குலதெய்வம் கோவிலையும் பெரியாச்சி இருப்பாங்க, அங்க போயிட்டு அவங்களே கூப்பிட்டு கேட்போம் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு, அதுக்கப்புறம் என்ன இது அப்படின்னு அங்க பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு இப்ப ருத்ரன் இவரும் கிளம்பி நாகப்பட்டினமும் போறாரு. இப்போ ருத்ரன் முன்னாடி சிவா அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பெரியாச்சி இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, ஆனா கோவில் பூசாரி யாருன்னு பார்த்தா ருத்ரன் இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவரா இருக்காரு. அதனால அந்த பூசாரி கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி பெரியாச்சிக்கு வந்து நான் கொஞ்சம் பூஜை பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அவரும் தாராளமா பண்ணீங்க அப்படின்னு விட்டுறாரு. இந்த சைட்ல ருத்ரன் இவரும் பெரியாச்சிக்கு பூஜை எல்லாம் பண்றாரு. பூஜை பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து உண்மையிலே சிவா இவருக்கு என்ன நடந்தது, ஆனா இந்த பிரச்சனைல இருந்து அவரை எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு தான் இப்ப பெரியாச்சி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பூஜை பண்ணதோட முடிவுல பெரியாச்சி அவங்கள மனசுல நினைச்சு என்ன பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த காவல் தெய்வம் ருத்ரன் இவர்கிட்ட சொல்ற விஷயம், நேத்து இவன் அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லியும் இவன் அந்த பக்கம் தான் வந்திருக்கான், இவன் அந்த பக்கம் வரது தெரிஞ்சு அந்த 3 பேய்களும் இவனை ஆக்கிரமிக்கிறதுக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருந்தது. அதுக்கேத்த மாதிரி அந்த 3 பேய்களும் அவன் உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும்போது இவனோட நல்ல நேரம் அந்த பக்கமும் வந்து இவனை நான் காப்பாத்தி அங்க இருக்கிற அந்த 3 பேய்களையும் வந்து துரத்திட்டு இவனை நல்லபடியா வீடு கொண்டு போய் சேர்த்தேன். அந்த நேரம் நான் அந்த பக்கம் வந்து இவனுக்கு உதவி பண்ணாம இருந்தேன், இந்நேரம் இவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் அவன் மரணத்தோட விளிம்புல தான் இருந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய உடம்ப ஆக்கிரமிக்கிறதுக்காக அதே 3 பேய்களும் இப்போ இந்த கோவிலுக்கு வெளியில தான் இருந்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் இவனோட உடம்ப ஆக்கிரமிக்கும். இப்ப நீ பண்ண வேண்டிய விஷயம், உன் உடம்புல இந்த கோவிலோட குலதெய்வம் அசகண்டன் வீரன் அவரை வர வச்சு அந்த பேய்களை ஓட்டு அப்படின்னு இந்த காவல் தெய்வம் இந்த பெண் காவல் தெய்வம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ருத்ரன் இவருக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா சிவா அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே கோயிலுக்கும் வந்துடுறாங்க. ஆனா சிவா பழையபடி இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரை பின்தொடர்ந்துட்டு அந்த 3 பேய்களும் வந்திருக்குல்ல, இப்ப அந்த 3 பேய்களும் சிவா அவரை போசாஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயம் பார்த்து ருத்ரன் இவரும் மறுபடியும் பூஜை பண்றாரு. அந்த கோவிலோட குலதெய்வமான அசகண்ட வீரன் அவருக்கும் ஒரு பூஜை பண்ணி அவரை மனசுல நினைச்சு அவரையும் ருத்ரன் அவர் உடம்புல வர வச்சு அங்க இருக்கிற அந்த 3 பேய்கள் இல்ல, அந்த 3 பேய்களும் இருக்கிற அந்த ஒரு உடம்பான சிவா அவர் அந்த இடத்துல போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. சொல்ல போனா சிவா அந்த இடத்துல படாத பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 3 பேய்களும் ஓட ஓட அந்த இடத்த விட்டு அடிச்சு துரத்தி அந்த ஊரோட எல்லைக்கு வெளியிலையும் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் சிவா இவருக்கே தெரியுது நேற்று பின்தொடர்ந்து வந்தது அதுக்கப்புறம் போயிருச்சுன்னு பார்த்தா இப்போ மறுபடியும் என்ன பொசஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு அவர் அந்த இடத்துல மறுபடியும் பயப்படுறாரு. ஆனா இப்போ அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அப்படி சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கையில வந்து ஒரு தாயத்தும் கட்டுறாங்க, இதை கழட்டாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த பேய் ஓட்டுறதுக்கான அந்த பூஜைகள் எல்லாத்தையுமே நல்லபடியா பண்ணி இதுக்கப்புறம் மறுபடியும் சிவா இவரை நல்லபடியா அவங்க வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இப்ப ருத்ரன் இவரோட உடம்புல வந்து சிவா அவங்களுடைய குலதெய்வமான அசகண்ட வீரன் அவரும் தெளிவா தீர்க்கமா ஒரு விஷயமும் சொல்லிடுறாரு. சிவா இவரை பார்த்து, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எக்காரணத்து கொண்டும் அந்த வழியில நீ வேலைக்கு போறதோ வரதும் இல்ல அந்த பக்கமே நீ போகக்கூடாது, மறுபடியும் போனோம்னா உன் உயிருக்கே ஆபத்து, இதையும் நீ மீறி போனோம்னா அதுக்குண்டான விளைவுகளை வந்து நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பக்கமே போகாத, உனக்கு வேணும்னா வேற வேலை கூட பார்த்துக்க அப்படின்னு அவரையும் எச்சரிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிவா அவரும் இல்ல எனக்கு இந்த வேலை போனா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் அந்த வழியா நான் போக மாட்டேன், மறுபடியும் போயிட்டு யாரு பிரச்சனைல மாட்டிக்கிறது அப்படின்னு அவருக்கும் ஒரு தெளிவு வந்துடுது. அண்ட் அவரும் அந்த பக்கம் போறதும் கிடையாது. ஏன் அந்த சமயம் அந்த மெடிக்கல் ரெப் வேலையை அப்படின்னு நிறுத்திட்டு ஏதோ கிடைச்ச வேற வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. இப்படி 6 மாசம் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சுமூகமா
குடும்பமா சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா சிவா இவர் வேற வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஆனா வேற வேலைக்கு போறதுனால இவருக்கு அந்த சம்பளம் பெருசா பத்தல. குடும்பத்துல கொஞ்சம் பணப்பற்றாக்குறையும் ஏற்படுது. இதனால 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவா இவர் யோசிக்கிற விஷயம், அதான் எனக்கு பேயெல்லாம் பிடிச்சி 6 மாசம் ஆகுது, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, மறுபடியும் அதே சேல்ஸ் ரெப்பு வேலையில போய் சேர்றேன், ஏன்னா அவங்களும் ரொம்ப நாள் கூப்பிட்டு இருக்காங்க, மறுபடியும் அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு வேலையை விட்டுட்டு மறுபடியும் பழையபடி சேல்ஸ் ரெப்பாவே சேர்ந்துடுறாரு. அப்படி மறுபடியும் அந்த சேல்ஸ் ரெப் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மனோதத்துவ நிபுணர் அவரை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கணும்னா கண்டிப்பா அதே 12 சுடுகாட்டை தாண்டி தானே போக வேண்டியிருக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில பாத்தீங்கன்னா இவருக்காகவே காத்துட்டு இருந்த அந்த 3 அல்பாசில இறந்து போன அந்த துர் ஆன்மாக்கள் மறுபடியும் சிவா இவரோட உடம்ப ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம இவரோட வாழ்க்கையில பண்ணக்கூடாத விஷயங்கள் அண்ட் அந்த அளவுக்கு அட்டூழியங்களை பண்ணிட்டு வந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயமும் ருத்ரன் இவருக்கும் தெரியாது. அண்ட் அந்த சைட்ல சிவா அவங்க குடும்பத்தினர் என்ன பழையபடி என் பையன் இந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படின்னு மறுபடியும் ருத்ரனுக்கு கால் பண்ணி மறுபடியும் என் வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு, என் பையன் திரும்பவும் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி விசித்திரமா பண்ண ஆரம்பிக்கிறான், என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது ருத்ரன் கேட்கிற ஒரே விஷயம், என்னங்க சொல்றீங்க, மறுபடியும் அவர் அந்த பக்கம் ஏதாச்சும் போனாரா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியலப்பா, ஆனா மறுபடியும் இப்போ அவன் அதே வேலை தான், அந்த மெடிக்கல் ரெப் வேலை தான் செய்யறான் அப்படின்னு சொல்லும் போது ருத்ரன் இவருக்கும் புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா சிவா அந்த ரூட் வழியா போயிருப்பாரு, அதனாலதான் அந்த 3 பேய்களும் இவரை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு. உடனே ருத்ரன் இவர் என்ன பண்றாருன்னா, நான் உடனே உங்க வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிவா அவருடைய வீட்டுக்கும் போறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல சிவா அவருடைய நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருக்கு. இது மட்டும் இல்லாம சிவா அவருடைய குரல்ல பேசல, அவர் உடம்புல இருந்து அந்த 3 பேய்களும் அந்த 3 துர்ஆன்மாக்களும் அதோட குரல்ல பேசுது. அண்ட் ஒரு மாதிரி திமிருத்தனமா பயங்கரமா சிரிக்கவும் ஆரம்பிக்குது ருத்ரன் இவரை பார்த்து. அந்த சிரிப்புக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா அந்த பேய் சொல்ற விஷயம், ருத்ரன் இவரை பார்த்து சொல்ற விஷயம், என்னடா மறுபடியும் வந்துட்டியா, மொதல் தடவை நீ எங்களை இந்த இடத்த விட்டு, அதாவது சிவா இவனோட உடம்பை விட்டு துரத்தன, நாங்க திரும்ப வந்துட்டோம். 2வது நீங்க வணங்குற காவல் தெய்வம் படையாச்சியை நான் துரத்தனா, திரும்பவும் நான் இவன் உடம்ப ஆக்கிரமிச்சிட்டேன். 3வது தடையா இவனுடைய குலதெய்வமான அசகண்ட வீரனை வச்சு என்னையும் மறுபடியும் துரத்துனீங்க, மறுபடியும் இவன் உடம்ப நான் ஆக்கிரமிச்சிட்டேன், என்ன உங்களால இவ்வளவுதான் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ருத்ரன் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மாவை ஒரு தடவை 2 தடவை விரட்டுவாங்க, ஆனா திரும்ப விரட்ட இந்த ஆன்மாக்கள்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ருத்ரன் இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் உடம்புல இருக்கிற அந்த பேய் இந்த மாதிரி திமிரத்தனமா சிரிச்சுட்டே இருக்கும் போது சிவா அவருடைய கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா செவந்து ரத்தமே வர அளவுக்கு செவந்தும் போயிருக்கு. அப்படியே கொடூர பார்வையோட சிரிச்சிட்டு இருக்க ருத்ரன் இவர் என்ன பண்றாருன்னா, சிவா அவருடைய தலைமுடியை பிடிச்சு இவர் வீட்டை விட்டு தரன்னு வலிச்சிட்டும் போறாரு. என்னன்னு பார்த்தா சிவா அவருடைய வீட்டு பக்கத்திலே தான் அந்த குலதெய்வம் கோவிலும் இருக்கு. அங்கதான் அசகண்ட வீரரும் இருக்காரு. அண்டு உள்ளே பெரியாச்சி அவங்களும் இருக்காங்க. டைரக்டா இழுத்துட்டு போயிட்டு பெரியாச்சி அவங்க கால் கீழியும் போட்டுறாரு. அண்டு பெரியாச்சி அவங்க கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே குங்குமத்தையும் வச்சிருப்பாங்க. உடனே ருத்ரன் இவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குங்குமத்தை அந்த தண்ணியில கரைச்சு அந்த தண்ணிய அப்படியே சிவா இவரோட வாயில ஊத்தி அதை குடிக்க வைக்கிறதுக்காக ஊத்தியும் விடுறாரு. அப்படி அந்த குங்குமம் கலந்த அந்த தண்ணியை ஓரளவுக்கு சிவா அவரும் கொஞ்சம் குடிச்சிடறாரு. அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா அவருடைய முழிப்பு எல்லாமே கொஞ்சம் தெளிவாயிருது. அதாவது சிவா தான் நிலைமைக்கு வந்த மாதிரி கொஞ்சம் தெளிவா இருக்காரு. உடனே எந்திரிச்சு அப்படின்னு உடம்பு அப்படி கீழே போட்டு வாந்தி எடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. வாந்தி எடுத்தா இப்போ சிகப்பு கலர்ல இருக்கிற தண்ணியை தானே குடிச்சாரு, குங்குமம் கலந்ததுனால அந்த கலர்ல தானே ஃபர்ஸ்ட் வாமிட் வரணும். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அவரோட வயிற்றுல இருந்து இந்த கருப்பு கலர்ல சேரு மாதிரியும் சொல்லலாம், கிரீஸ் மாதிரியும் சொல்லலாம், கருப்பு கலர்ல வாந்தி எடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே பாத்தீங்கன்னா நிறைய முடி கொத்தா முடிய அப்படியே இழுக்க வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் வாமிட் பண்ணி அப்படியே மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் சிவா அப்படியே கொஞ்சம் நார்மலாய் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் சிவா இவர் அப்படியே அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு பக்கத்திலே தானே அவங்க குலதெய்வம் கோவில் அசகண்ட வீரனும் இருக்காரு. அங்க விட்டதுக்கு அப்புறம் பூசாரி அவரும் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ருத்ரன் இவரோட உடம்புல அசகண்ட வீரன் அவரையும் வர வச்சு உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அசகண்ட வீரன் சொல்ற விஷயம், நானும் சரி நீங்களும் சரி இந்த 3 பேய்களையும் துரத்தியும் விட்டோம். ஆனா அந்த 3 பேய்களும் இந்த இடத்துல இவனை எப்படியாச்சும் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு இவன் பின்னாடியும் சுத்திட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் இவன் உயிர் பிழைக்க முடியும், இல்லைன்னா இவன்
இவன் இறந்து போறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 ஆன்மாக்களை வர வச்சு அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டும் அந்த தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பண்ணுங்க, அது மூலியமா அது போதும்னு பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு குலதெய்வம் ருத்ரன் இவர் உடம்பு விட்டும் போயிடுறாங்க. இப்போ அந்த 3 ஆன்மாக்களை பூஜை பண்ணி இந்த இடத்துக்கும் வர வைக்கிறாங்க. அதுல அந்த ஆன்மா கிட்டலாம் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தேவை, என்ன பண்ணா இவனை விட்டு போவான்னு கேட்கும்போது அதுல ஒரு ஆன்மா சிம்பிளா சொல்லுது, எனக்கு ஒரு கருப்பாடு, உடம்புல ஒரு துளி வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது, ஒரு கருப்பாடு வேணும், அது எனக்கு பலியா கொடுத்தீங்கன்னா நான் போயிடுறேன்னு சொல்லும்போது அதுக்கும் சரி சொல்லிட்டாங்க. 2வது ஆன்மா கிட்ட கேட்கும்போது சேம் அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கருப்பு கோழி, அதே மாதிரி எந்த வெள்ளை பாகங்களும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கருப்பு கோழி எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் இவனை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. 3வது அந்த பெண் ஆன்மா கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இவன் உயிரை தவிர இவனை தவிர வேற எதுவுமே வேண்டாம், எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது திடீர்னு ருத்ரன் ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறாரு. கத்திட்டு கையில சாட்டை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற அந்த பெண் பேயை பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரு உடம்புல அந்த கோவிலோட குலதெய்வமும் வந்திருக்காங்க. வந்து அந்த ஆன்மாவை பயங்கரமா அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அப்படியே ஓரமா போய் பம்பி உட்காருது. இப்படி ஓரமாக அடங்கி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா அதுக்கு நடந்த ஒரு விஷயம் அநீதியும் சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்து போகும்போது என்னோட வயசு வெறும் 16 தான். அண்டு என்ன 4-5 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி என்ன அந்த இடத்துல கொன்று அங்கேயே புதைச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் நான் எந்த சுகதுக்கங்களையும் நான் அனுபவிக்காமலே இறந்துட்டேன். இறந்து பேயா சுற்றிட்டு இருக்கும்போது தான் இவன் அந்த இடத்துல வந்தான். வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை இவன் மூலியமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் இவன் உடம்புல இறங்கினேன். எனக்கு இவனை மட்டும் கொடுத்துருங்க, இவன் மூலியமா எனக்கு தேவையான என்னுடைய எல்லா ஆசையும் இவனை வச்சு நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி வெறியோட சொல்ல மறுபடியும் அந்த சாட்டையை வச்சு வெளுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் புரிஞ்சிருது உனக்கு நடந்தது ஒரு அநீதி தான், ஆனா நீ இறந்து போனது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான், அதுக்குன்னு சம்பந்தமே இல்லாத இவனை நீ துன்புறுத்துறது ரொம்பவே தப்பு, உனக்கு வேற என்ன வேணும் அதை கேளு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நேரமா முடியாதுன்னு சொன்னா அந்த பெண் ஆன்மா கடைசியா ஒத்துக்குது. அது என்னன்னா, எனக்கு இவன் உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தமும் வேணும், அந்த ரத்தத்துல எனக்கு நீங்க சாப்பாடை கலந்து கொடுங்க, அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா அதை நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க, ரத்த சாப்பாடா, அதுவும் மனுஷ ரத்த சாப்பாடா அப்படின்னு. அதுவும் இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க யாரும் பண்ணக்கூடாது, பாதிக்கப்பட்ட இவன் சிவா தான் பண்ணணும். அவனே ரத்தத்தை எடுத்து அதை சாப்பாட்டில் கலந்து அதை எனக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த ஒரு விஷயத்த இங்க பண்ணக்கூடாது, எந்த இடத்துல இவனை நான் ஆக்கிரமிச்சனும் அந்த சுடுகாட்டில் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிடுது. இந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு நைட்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு ருத்ரன் இவரும் கூட துணைக்க போறாரு. ஏன்னாங்க போனா என்ன மாதிரி வேணாலும் விஷயம் நடக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்புக்காக ருத்ரன் இவரும் போறாரு. அதுக்கேற்ற மாதிரி சிவா அவருடைய உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து வெள்ளை சாப்பாடுல கலந்து அதை அங்க வச்சுட்டு திரும்பி பார்க்காம வரணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ருத்ரன் இவர் என்ன பண்றாருன்னா, சிவா அவருடைய தலையை பின்பக்கம் டைட்டா பிடிச்சிக்கிறாரு, எந்த ரீசனுக்காகவும் திரும்பக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல சிவா இவர் மட்டும் தான் திரும்பக்கூடாது, ருத்ரன் இவர் திரும்பலாம். அப்படி சிவா இவர் பிடிச்சிட்டு போகும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு ருத்ரன் இவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அந்த சின்ன பொண்ணு தான் அந்த இடத்துல அந்த ரத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததில் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதோட கொடூரமான சுயரூபத்தை, நீ என்னை பார்த்துட்டுல என் சுயரூபத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அதுவும் அந்த கொடூரமான சுயரூபத்துக்கும் மாறி இருக்கு. ஆனால் ருத்ரன் இவர் இந்த தொந்தரவும் பண்ணலை. அப்படியே பண்ணாலும் இவர் ஈஸியாக அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ அதனாலேயே அந்த பெண் ஆன்மா ருத்ரன் இவரை தொந்தரவு பண்ணலை. ஆனால் அங்கே அந்த கொடூரமான உருவத்தை இவரும் கண்ணார பார்த்துருக்காரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி இவங்க ஊருக்கு டைரெக்டாக கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க குலதெய்வத்தை வர வச்சு எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது குலதெய்வமும் சொல்ற விஷயம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் ஒரே விஷயம்தான், மறுபடியும் சிவா இவன் அந்த பக்கம் போகக்கூடாது, அப்படி மறுபடியும் போனானா இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அவன் போனானா அவனோட உயிருக்கு யாருமே பொறுப்பு இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, சிவா இவரும் வழக்கம் போல சந்தோஷமாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனால் அவருடைய சூழ்நிலையாம் இல்லை என்னன்னு தெரியல, மறுபடியும் அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு போல இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ருத்ரன் இவரும் அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்படிலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உண்மையிலே சிவா இவர் அந்த ஒரு பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துட்டாராம், இல்லை இவருக்கு வேற ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு
இதுக்கப்புறம் தான் நமக்கும் தெரிய வரும். ஸோ ருத்ரன் இவரும் கூடிய சீக்கிரத்தில் அதை ஷேர் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். அதை ஷேர் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதை நான் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ சிவா இவர் பிரச்சனையில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையில் இருக்காரு தான். ஆனால் இங்கே எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு நபர் அந்த இடத்துக்கு போனால் பிரச்சனை வரும் தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப போகிறாருன்னா அது அவரோட திமிர்த்தனம்னு சொல்கிறதா, இல்லை அவருடைய இயலாமைன்னு சொல்கிறதா, இல்லை குடும்பத்தோட நிலைமை, நான் கண்டிப்பாக இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையில் தான் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது, இதை வச்சு தான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியுது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா என்னன்னு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சிவா இவர் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பேன்ல, இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். இதுக்கப்புறம் ருத்ரன் இவர் ஷேர் பண்ணாதான் அடுத்து இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு கிளியராக தெரிய வரும். அதை கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சிவா இவர் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே நம்ம சேனல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க. அண்டு இந்த இடத்துல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் ஆரம்பத்துலேருந்து நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருந்த மைக்கை ஓரமாக எடுத்து பார்சல் பண்ணி வச்சுட்டு புதுசாக ஒரு மைக்கும் வாங்கியிருக்கேன். அந்த மைக்கில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.